வாழ்க வளமுடன். இந்த பதிவில் உலகம் முழுக்க உள்ள ஒரு சில நாடுகளில் இருக்கும் வித்தியாசமான விலங்குகள் சம்பந்தப்பட்ட சட்டங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆஸ்திரேலியா குயின்ஸ்லாந்து என்கிற பகுதியில் முயல்களை வீட்டு செல்லப்பிராணியாக நீங்கள் வளர்க்குறது சட்டவிரோதம். ஆராய்ச்சிக்காகவும் வனவிலங்கு பூங்காக்களுக்கு மட்டுமே சிறப்பு அனுமதி கிடைக்கும். கங்காருக்கள் ஆஸ்திரேலியாவில் பாதுகாக்கப்பட்ட வனவிலங்குகளில் ஒன்று. தனியார் வீட்டு செல்லப்பிராணியாக இதை வளர்க்க முடியாது. வனவிலங்கு பூங்காக்கள் மற்றும் சரணாலயங்களில் மட்டுமே சிறப்பு அனுமதி உண்டு. சில மாநிலங்களில் இறைச்சி மற்றும் தோலுக்காக கடுமையான சட்ட விதிமுறைகளுடன் அனுமதி உள்ளது. கங்காருக்கள் காலையிலையும் சாயங்காலத்திலையும் ரோடை கடக்கும்போது உயிருக்கு நிறைய ஆபத்து ஏற்படுதுன்னு சொல்லி கங்காரு கிராசிங்கள் நிறைய இருக்கு அந்த ஊரில். நம்ம நாய்களை போல அதுகளுக்கு சாலை பற்றி சரியாக தெரியாது. அதனால இந்த கிராசிங் நிறைய அந்த நாட்டில் உண்டு. சுவிட்சர்லாந்து பசுக்கள், குதிரைகள், பன்றிகள், ஆடுகள் போன்ற விலங்குகள் கட்டாய வெளிப்புற நடைப்பயிற்சிக்கு சட்டம் இருக்கு. இது அந்த விலங்குகளோட தனிமையை தடை பண்றதுக்காக, பொது நலத்தை மேம்படுத்துறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்குது. இது பசுக்களுக்கு மட்டுமல்ல, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி குதிரைகள், பன்றிகள், ஆடுகள் போன்ற விலங்குகளுக்கும் இது பொருந்தும். இங்கிலாந்து தனியாருக்கு சொந்தம் இல்லாத நீரோடைகளில் உள்ள அனைத்து அன்னப்பறவைகளும் அரசருக்கே சொந்தம். குறிப்பாக தேம்ஸ் நதிக்கரையில் இருக்கிற அன்னப்பறவைகளுக்கு இது பொருந்தும். வைல்ட் லைஃப் மற்றும் கண்ட்ரிசைட் ஆக்ட் 1981 படி யாரும் அதை கொல்ல முடியாது, காயப்படுத்த கூட முடியாது. 1981க்கு முன்னாடி அரச குடும்பம் அன்னப்பறவைகளை சாப்பிட்டாங்க. இப்போ அது கூட தடை செய்யப்பட்டிருக்கிறது. இத்தாலி 2005 நாய்களை பாதுகாக்கிறதுக்காக விலங்குகள் நல சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. நாய் உரிமையாளர்கள் கண்டிப்பாக நாய்களை நடைப்பயிற்சிக்கு கூட்டிட்டு போகணும். ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 3 முறையாவது நடைப்பயிற்சிக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கப்பட்டிருக்குது. இதை மீறவங்களுக்கு €500 வரையும் அபராதம் விதிக்கப்படுது. செல்லப்பிராணிகளுக்கு பாலை வெட்டுறது, காதை வெட்டுறது போன்ற விஷயங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஜப்பான்ல இரவு நேரத்துல குறிப்பா 10 மணிக்கு மேல பூனைகளை வெளியே விடுறதுக்கு அனுமதி இல்லை. பூனைகளை நல்லபடியா தூங்குறதுக்கு உரிமையாளர்கள் உறுதி செய்யணும்னு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க வளமுடன்.